தங்க முட்டைகள் சொல்லும் வாழ்க்கையின் ரகசியம். இதை பற்றிதான் நாம் இன்றைக்கு ஒரு குட்டி கதை மூலமாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க பார்க்கலாம். இது உங்கள் டேல்ஸ் பை வித்யா. நான் உங்கள் தனலட்சுமி. ஒரு சிறுமி தன் தாத்தாவிடம், என் வாழ்க்கையில் எனக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கும் ஒன்றை எனக்கு கற்பிக்க முடியுமா என்று கேட்கிறாள். உடனே தாத்தா நீண்ட நேரம் யோசித்துவிட்டு அந்த சிறுமியிடம், உனக்கு ஒரு சக்தி வாய்ந்த வாழ்க்கை பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அதற்கு முன் நீ அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் மிக பெரிய விஷயம் ஒன்றை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். சிறுமி மகிழ்ச்சியுடன், அது என்னன்னு சொல்லுங்க தாத்தா என்று கேட்கிறாள். உடனே தாத்தா அந்த சிறுமியிடம், நீ அக்கம் பக்கம் போய் என் கோழி 6 பொன்முட்டைகளை இட்டது என்று எல்லோரிடமும் சொல்ல வேண்டும். அதை கேட்டு அனைவரும் ஆச்சரியப்படுவார்கள். பிறகு ஒவ்வொரு முட்டையும் பல லட்சம் மதிப்புடையது என்றும் அவற்றை விற்று நான் கோடீஸ்வரன் ஆவேன் என்றும் விரைவில் என் வாழ்க்கை மாறும், நான் சமுதாயத்தில் பணக்காரர்களில் ஒருவராக மாறுவேன் என்று அனைவரிடமும் சொல்லிவிட்டு வா என்று தாத்தா கூறினார். அதன் அர்த்தம் புரியாமல் அந்த சிறுமி தாத்தா சொன்னதை செய்தாள். அவள் திரும்பி வந்த பிறகு அவளும் அவளுடைய தாத்தாவும் இரவும் பகலும் காத்திருந்தார்கள். ஆனால் அவர்களது அண்டை வீட்டார் யாரும் அவரை வாழ்த்தவும் வரவில்லை, அவருடன் சேர்ந்து சந்தோஷத்தை கொண்டாடவும் வரவில்லை. மறுநாள் காலையில் தாத்தா எழுந்து அந்த சிறுமியிடம், இப்போது நீ அக்கம் பக்கம் சென்று நேற்றிரவு ஒரு திருடன் வந்து என் வீட்டை இடித்து என் கோழியை கொன்று தங்க முட்டைகளை எல்லாம் திருடி சென்று விட்டான். மேலும் நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் என்றும் எல்லோரிடமும் சொல் என்று தாத்தா கூற, சிறுமி உடனே வெளியே சென்று அக்கம் பக்கத்தினரிடம் கூறினாள். இருப்பினும் சிறிது நேரத்திற்கு பிறகு அதிர்ச்சியூட்டும் வகையில் ஏராளமான மக்கள் அவர்களின் வீட்டில் குவிந்தனர். இதை பார்த்து ஆச்சரியமடைந்த அந்த சிறுமி தன் தாத்தாவிடம் கேட்டாள், ஏன் தாத்தா, இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, நேற்று யாரும் வரவில்லையே என்று. அதை கேட்ட தாத்தா சிரித்துக்கொண்டே, நம்மை பற்றி நல்ல செய்தியை கேட்டால் மக்கள் அமைதியாக இருப்பார்கள், அதை புறக்கணித்து எதுவும் நடக்காதது போல் நடந்து கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் நம்மை பற்றிய கெட்ட செய்தியை கேட்டால் அவர்கள் அதை காட்டுத்தீ போல் அடுத்தவர்களுக்கு பரப்பி அது உண்மையா என்பதை தெரிந்து கொள்வதில் ஆர்வத்துடன் இருப்பார்கள். நம் வெற்றியை கொண்டாட மக்கள் விரும்ப மாட்டார்கள், ஆனால் நமது வீழ்ச்சியை காண ஆர்வமுடன் வருவார்கள். இதுதான் நான் உனக்கு கற்பிக்க வேண்டிய சக்தி வாய்ந்த வாழ்க்கை பாடம். நம்மை சுற்றி உள்ளவர்களால் சொல்லப்படும் மிகப்பெரிய பொய் என்னவென்றால், நாம் வெற்றி பெறுவதை கண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்பதே. உண்மை என்னவென்றால், பெரும்பாலான மக்கள் அக்கம் பக்கத்தினர் கூட நம் வெற்றி பெறுவதை காண விரும்புவதில்லை. நாம் அவர்களை விட ஒரு படி முன்னேறுகிறோம் என்று யாராவது உணர்ந்தால் அதை கேட்டு பொறாமைப்படுகிறார்கள். மேலும் உள்ளுக்குள் அந்த வாழ்க்கை நமக்கு கிடைப்பதை அவர்கள் விரும்புவதில்லை. ஆனாலும் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. அவர்கள் உங்களை பற்றி என்ன சொல்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படுவதை நிறுத்துங்கள். உங்களுக்கான இலக்குகளை அமைக்கவும் உங்கள் கனவுகளை பின்பற்றவும் உங்கள் மனதை பயிற்சி செய்யுங்கள். உங்கள் கனவுகளை அடைவதை தடுக்க யாரையும் எதையும் அனுமதிக்க வேண்டாம். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களை வேறொரு கதைக்களத்தில் சந்திக்கிறேன்.